மெஷர்மெண்ட்டில் என்னென்ன மெத்தட்ங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மெத்தட். ஸோ அப்சல்யூட் மெத்தட் என்னென்னா நார்மலாக எத்தனை குவான்டிட்டி இருக்குது, எத்தனை குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் பீஸ் எல்லாம் எத்தனை குவான்டிட்டி ஆஃப் நம்பர் இருக்குதுன்ட்டு பார்த்து ஸோ டைரெக்டாக கவுண்ட் பண்ணுறது என்னென்னா அப்சல்யூட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ் மெத்தட். ஸோ இது என்னென்னா ஒரு மெட்டீரியலையும் இன்னொரு மெட்டீரியலையும் கம்பேர் பண்ணி ஸோ அதை வந்து மெஷர் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கம்பேரேட்டர் சொல்லலாம். ஸோ இதில் வந்து மெட்டீரியலோட ஷேப் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஒரு மெட்டீரியல் இன்னொரு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி மெட்டீரியலோட ஷேப் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பொசிஷன் மெத்தட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தராசு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு வெயிட்டை வந்து யூஸ் பண்ணி இன்னொரு வெயிட்டை வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பொசிஷன் மெத்தட். ஸோ அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா கோஇன்சிடென்ஸ் மெத்தட். ஸோ இது வந்து இது என்னென்னா ரெண்டு லைன் வந்து சேரும்போது ஜாயின் ஆகும்போது ஸோ அதுக்கு இடையில் வந்து எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து கோஇன்சிடென்ஸ் மெத்தட். ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து கேப் கம்மியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கோஇன்சிடென்ட் மெத்தட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து வெர்னியர் காலிபர் மூலமாக இதை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸோ இதில் வந்து ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம். ஸோ டிஃப்ளெக்ஷன் மெத்தட் என்னென்னா எக்ஸாம்பிள் ஒரு பாய்லரில் ப்ரெஷர் அதிகமாகும் போது ஸோ நம்ம ப்ரெஷர் கேஜ் வச்சுருப்போம். அந்த ப்ரெஷர் கேஜில் உள்ள முள் பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஆகி எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் ஆகுதுனால இது வந்து டிஃப்ளெக்ஷன் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி மெத்தட். ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி மெத்தட் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் லிக்யூட்லேருந்து லிக்யூட் மூலமாக சாலிடுடைய வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்ணுறது வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் லிக்யூடில் கொஞ்சம் சாலிடை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி லிக்யூடோட வால்யூம் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதில் சாலிடை ஆட் பண்ணும்போது லிக்யூடோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வச்சு சாலிடோட வால்யூமை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி மெத்தட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நல் மெஷர்மெண்ட் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ இந்த ரெண்டுமே வந்து எலக்ட்ரிக்கல் வந்து யூஸ் ஆகக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணக்கூடியது வோல்டேஜ் கரண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னா தெரியாத வேல்யூவும் தெரிஞ்ச வேல்யூவும் வந்து சமமாக ஈக்குவல் பண்ணி ஸோ அது மூலமாக அதோட வரக்கூடிய வேல்யூ 0 வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல் மெஷர்மெண்ட் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா காண்டாக்ட் மெத்தட். ஸோ இந்த காண்டாக்ட் மெத்தடில் டைரெக்டாக ஒர்க் பீஸை வந்து மைக்ரோமீட்டர் மூலமாகவோ வெர்னியர் காலிபர் மூலமாகவோ மெஷர் பண்ணால் அது காண்டாக்ட் மெத்தட். ஃபைனலாக பார்த்தாச்சுன்னா காண்டாக்ட்லெஸ் மெத்தட். ஸோ இதில் வந்து காண்டாக்டே இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர் சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறோம். லைட் வந்து லென்ஸில் பட வச்சு அந்த லென்ஸ் மூலமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து டைரெக்டாகவே வந்து காண்டாக்ட் இருக்காது. இது வந்து ஒரு காண்டாக்ட் மெத்தடு.